ஓகே. நான் வந்து எங்கள் சித்தி வீடு, அதாவது சித்தி ஒரு மெட்டர்னல் ஃபாதர் தம்பி அவங்க வீட்டை பற்றி பேசுகிறேன். அவங்க எனக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். அவங்களால எனக்கு என்னென்ன நிறைய பண்ணியிருக்காங்க. எனக்கு கிடைக்காத நிறைய விஷயங்கள், எனக்கு வந்து எதிர்பார்க்காத பல விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. எதிர்பார்க்காத பல விஷயங்கள் நடந்திருக்கு. லேமிக்கல்ன்றது ஒரு கிளப்பு, அதெல்லாம் நான் போவேனே எதிர்பார்த்தது கிடையாது. கூப்பிட்டு போவான் என் தம்பி. அங்கே நான் வந்து ஆக்டர் மோகனை பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன், ஹாய் மோகன்னு சொல்லியிருக்கேன். சரியா, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் தானே. 1 2 பிரவீன் அங்கிள்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் பெரிய பிஸ்னஸ் பர்சன். நல்ல லஞ்சு, நல்ல டின்னர், நல்ல பிரேக்ஃபாஸ்ட், அதெல்லாம் நினச்சி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஆக்டர் தியாகராஜன் அங்கிள் நினச்சி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ரைட்டுங்களா? ஃபினான்ஸ் மினிஸ்டர் சிதம்பரம் அவங்களோட ரிலேட்டிவ் ஒரு கம்பெனியில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நினச்சி பார்க்க வேண்டிய விஷயம். நிறைய பிக்சர்ஸ், நல்ல நல்ல இடம், நல்ல நல்ல கோயில், தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றியாச்சு. நல்ல நினச்சி பார்க்க வேண்டிய விஷயம். சொல்லிட்டே போகலாம். சின்ன வயசில் ஸ்டாகுக்கு ஒரு கேம்பை போட்டாங்க, டேபிள் டென்னிஸ்க்கு போயிருக்கேன். நினச்சி பார்க்க வேண்டிய விஷயம். எப்போ பார்த்தாலும் கிரிக்கெட்டு பேக்ரவுண்டில் நினச்சி பார்க்க வேண்டிய விஷயம். 7 வருஷம் தவறாமல் ஞாயிற்றுக்கிழமை பொங்கல், எல்லா 7 நாளும் எல்லாமே நல்ல நல்ல ஃபுட்டு, ஒரு வேலையும் கிடையாது, தூங்க வேண்டியது, ஜாலி பண்ண வேண்டியது, நினச்சி பார்க்க வேண்டிய விஷயம். சரியா? இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, ஒன்றும் பண்ண முடியாதுன்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு. சரியா? நம்ம ஆனந்த் தான். இப்போ ஆனந்த் வந்து கால்சனை ஏதாவது வின் பண்ணியிருக்காரான்னு பார்க்குறேன். ஏன்னா கால்சன் தான் ஃபஸ்ட்டு. ஆனந்த் வந்து கால்சனை வின் பண்ணியிருக்காரா? அதுதான் கஷ்டம். இப்போ ஏதாவது ஒரு கேமாவது ஆனந்த் கால்சனை நிறைய வின் பண்ணியிருப்பார். எல்லா கால்சன் வின் பண்ணியிருக்காரு. ஆனந்த் கால்சன்னு போடுறான், ஏதாவது ஒரு கேம் எடுக்கலாம். நம்ம ஆனந்த் அவ்வளோ ஈஸியாக விட்டுற மாட்டாருங்க. நம்ம ஆனந்த் அவ்வளோ ஈஸியாக விட்டுற மாட்டார். சரியா? ஆனந்த் போட்டாச்சா? பிளாக் வந்து கால்சன் போட்டாச்சு. மேக்னஸ் கால்சன் நல்ல மனசுங்க. அவங்க மனசு இருக்கிறதுனால தானே செஞ்சுருக்காங்க. மனசு இல்லைன்னா செய்வாங்களா சொல்லுங்கள்? மனசு இருக்கிறதுனால தானே செய்கிறாங்க மனிதர்கள். இவங்க என்னோடய ரிலேட்டிவ் அது இதுன்றதுலாம் ரெண்டாவது விஷயம். மனசு இருக்கிறதுனால தான் செய்கிறாங்க. ஆனந்த் ஜெயிக்கவே இல்லை. ஜெயிச்சிட்டாருங்க. ஒரு கேம் நார்வேல பிளிட்ஸில் ஜெயிச்சிருக்காரு ஆனந்த். நிறையா ஜெயிச்சிருக்காரு. ஆனால் இதில் நிறைய பாருங்க, இதை பார்த்துடலாம். 43 மூவு. இது வந்து எங்கள் சித்திக்காக, அவங்க இவ்வளோ தூரம் செஞ்சதுக்காக செஞ்சு தானே ஆகணும். செஞ்சு தானே ஆகணும். முடிஞ்சு பிளிட்ஸ்லாம் விளையாடுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. 5 minutes, 3.5 minutes, 3 minutes 2 seconds எல்லாம் பண்ண முடியுமா? முடிஞ்சு போயிடுச்சு. ஆல்மோஸ்ட் அவ்வளோ. ஆனந்த் வின் பண்ணிட்டு. சரியா? ஓகே, போதும். பை.